வணக்கத்திற்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அருமைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அருமைக்குரிய சகோதரர் ஆனந்த் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அருமை நண்பர் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, IUML இயக்கத்தின் சார்பாக அமைச்சராக எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய சகோதரர் ஷாஜகான் அவர்களே, மற்றும் இன்று கூடியிருக்கிற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று மாலை நாம் நடத்தி கொண்டிருக்கிற கூட்டம் என்பது மிகவும் முக்கியமான கூட்டம். இன்று இந்த கூட்டத்தினுடைய பொருள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கடினமான உழைப்பு, கடினமான தியாகத்தின் பலனால் இளைஞர்களின் ஆட்சி தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இந்திய வரலாற்றில், உலக ஜனநாயகத்தில் இப்படி ஒரு அரசியல் கட்சி தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது என்பது உலகத்திலே இருக்கிற அனைத்து பத்திரிகைகள், உலகத்திலே இருக்கிற அனைத்து ஊடகங்கள் அனைத்திலும் முதன்மை பிடித்த ஒரே தலைவர் தான் தளபதி விஜய் அவர்கள். உலக நாடுகளுக்கு, எந்த நாடுகளுக்கு சென்றாலும் சரி, எந்த மூலைக்கு சென்றாலும் சரி, எல்லா பத்திரிகைகளும் தலைப்புச் செய்தி, எல்லா அரசியல் கட்சி தலைவரிடம் நம்மோடு விவாதிப்பது உங்கள் மாநிலத்தின் முதலமைச்சர் யார், உங்கள் மாநிலத்தின் முதலமைச்சர் யார் என்று கேட்கிற பொழுது 3 எழுத்து மந்திரம் மாண்புமிகு விஜய் என்று சொல்லுகிற பொழுது உலகமே அதிர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், உலகத்தில் நடைபெற்றிருக்கிற மாபெரும் அரசியல் மாற்றம் தமிழ் மண்ணிலே தான் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்தி உலகளவில் பரப்பப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, நான் திருவாரூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர். இங்கே இருக்கிற அமைச்சர்களை காட்டிலும், இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை காட்டிலும் நேற்று நடந்த அநாகரிகமான செயல் என்பது கண்டிக்கப்பட வேண்டிய செயல். முதல் குரல் கொடுக்க வேண்டியவன் திருவாரூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், காங்கிரஸ் கட்சியினுடைய விஸ்வநாதன் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். வேற எந்த மாவட்டத்திலையும் போய் பேசல எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவர் டெல்டா மாவட்டத்தில் போய் பேசியிருக்கிறார். இந்திய நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்களை தெய்வமாக வணங்குகிற மாநிலம் அது. நிலமகள் என்று தான் பெண்ணை அழைப்போம். கங்கை, யமுனை, காவிரி, நர்மதா என்று பெண்களை வர்ணிக்கிற இந்த தாய் மாநிலம் தமிழ் மாநிலம். தமிழ்நாட்டில் பெண்களை நாம் தெய்வமாக வணங்குகிறோம், தாயாக வணங்குகிறோம், தங்கையாக வணங்குகிறோம், தன் சகோதரியாக வணங்குகிறோம். ஆனால் தாய் தமிழ்நாட்டில் திராவிட இயக்க கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அநாகரிகமான செயலை ஆரம்பித்து வைத்திருக்கிறது. இன்றல்ல நேற்றல்ல நண்பர்களே, கடந்த பல ஆண்டுகளாக கொச்சை தமிழில் பெண்களை அவமானப்படுத்தி பேசுகிற தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்தவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.
நான் ஒரு செய்தியை இந்த அரங்கத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி நடக்கிறது. எங்கள் மாவட்டம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஓவி அழகேசன் என்கிற ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் மத்தியத்தில் ரயில்வே துறையினுடைய இணையமைச்சர். மாண்புமிகு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் மத்தியத்தினுடைய அமைச்சர், ரயில்வே அமைச்சர். அரியலூரில் ஒரு ரயில் விபத்து ஏற்படுகிறது. ரயில் விபத்து ஏற்பட்டவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அழைக்கிறார்கள் தெரியுமா? அரியலூர் அழகேசா. எப்படி? அரியலூர் அழகேசா, நீ ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதா என்கிற கொச்சையாக வர்ணிக்கிற ஆற்றல் படைத்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள், தொண்டர்கள், இயக்கத்தினுடைய தலைவர்கள். அது மட்டுமல்ல, சோழவந்தானில் பொன்னம்மாள் என்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். நிலக்கோட்டையினுடைய 6 முறை சட்டமன்ற உறுப்பினர் பொன்னம்மாள் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள் ஒரு காலத்தில், நிலக்கோட்டை பொன்னம்மா நெல்லு விலை என்னம்மா என்று கேட்டவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம். சோழவந்தான் பொன்னம்மா சோளம் விலை என்னம்மா என்று கேட்டவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். பேசுகிற பொழுது அருமைக்குரிய அருமை அண்ணன் வருவாய்த்துறை அமைச்சர் பேசினாரே, நாக்கில் நரம்பு இல்லாத பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம். நண்பர்களே, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நண்பர்களே, பக்தவச்சல முதலமைச்சராக இருந்தார். பக்தவச்சலத்தை பார்த்து கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? பக்தவச்சலம் அண்ணாச்சி பருப்பு விலை என்னாச்சு என்று கேட்டவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிலேடையாக பேசுவதில் அவர்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள். அசிங்கமான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுவதில், கோயபல்ஸ் பிரச்சாரம் பண்ணுவதில் அவர்களை மிஞ்சியவர்கள் தமிழ்நாட்டில் எவருமே இருக்க முடியாது. நான் கேட்கிறேன், மேகதாது அணை பிரச்சனை, காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு மிக தெளிவான நிலைப்பாடு. பத்திரிகையாளர்கள் என்னை தான் கேட்டார்கள். நான் தான் பத்திரிகையாளர்களுக்கு சொன்னேன், டி.கே. சிவக்குமார் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற அருமைக்குரிய நண்பர் டி.கே. சிவக்குமார் இருக்கிறார். என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர் உங்களுடைய பதில் என்ன என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், பெண்களை அருவருப்பா பேசி நடந்த சம்பவம் என்பது அவமானத்துக்குரிய சம்பவம். கைது செய்வதற்கு முறையாக தகுதி படைத்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்கிறது. சட்டம் என்ன வேடிக்கை பார்க்குமா? சட்டம் என்ன கடலை சாப்பிட்டுக் கொண்டிருக்குமா? சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டிருக்கிற காரணம் தமிழகத்தில் இருக்கிற கோடான கோடி பெண்களின் கடுமையான கண்டன குரல். அந்த கைதுக்கு தமிழகத்தில் இருக்கிற ஏகோபித்த பெண்களின் ஒட்டுமொத்தமான ஆதரவு, கைது செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையின் அடிப்படையிலே தான் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக தமிழக காங்கிரஸ் கமிட்டி இதை வன்மையாக கண்டிக்கிறது, வன்மையாக எதிர்க்கிறது என்கிற செய்தியை சொல்லி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.